ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் பிப்ரவரி 15, 2026க்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான ஸ்கீம் நியூஸில் கொடுத்துருக்குறாங்க. நாட்டின் முதல் நீருக்கு அடியிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா அசாம் மாநிலத்தில் தான். சரிங்களா? இந்த இமேஜை வச்சு நம்ம நடத்திடலாம். இந்த இமேஜை பாருங்கள். அசாமில் பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் சுரங்கப்பாதை, அதுவும் பார்த்திங்கன்னா ரெட்டை வழியில் சுரங்கப்பாதை. ரெட்டை வழின்னா ஒரு வழியில் சாலை போக்குவரத்து, ஒரு வழியில் விமான, அதாவது ரயில் வழித்தடங்கள். சரிங்களா? நாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் அசாம் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சுரங்கப்பாதை. சரிங்களா? இது எங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில் கோப்பூர்லேருந்து நுமாலிக்கர் வரையிலான கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர். சரிங்களா? கடலுக்கு அடியில், நல்லா தெரிஞ்சுக்க, நீருக்கு அடியில் ஒரு லாங்காக நாட்டிலே ஃபஸ்ட்டாக உலகளவில் 2வதாக போடப்படக்கூடிய போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை. அடுத்து பாருங்கள், நாட்டிலே ஃபஸ்ட்டு மெட்ரோ சுரங்கப்பாதை எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கூக்லி ஆறு அடியில் நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக மெட்ரோ பணி மெட்ரோ சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. மேலும் புல்லட் ரயிலுக்கான திட்டங்கள் நாட்டிலே முதல்ல கடலுக்கு அடியிலான ரயில் சுரங்கப்பாதை. இங்கே பாருங்கள், அதாவது குஜராத்தில் அகமதாபாத்து, மகாராஷ்டிராவில் மும்பையில் கடலுக்கு அடியில் ஒரு புல்லட் ரயில் ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வேலைகள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்கிறது, நாட்டிலே ஃபஸ்ட் டைம் நீருக்கு அடியிலான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தை ஒரு இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைக்க போகிறாங்கன்னா அசாம் மாநிலம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட், இந்தியா சார்ந்தது. புத்தாக்க இந்தியா திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு கொண்டு வந்ததுன்னா 2016 தான். ஓகேங்களா? புத்தாக்க இந்தியா திட்டம்ன்றது எங்கே வைப்பாங்க, ஸ்டார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலையும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2016. எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா தொழில் முனைவோருக்கு ஆரம்ப மூலதன உதவியை அளித்து நீண்டகால மூலதன கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம்தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஒரு தொழில் தொடங்குன்றோம்னா அதுக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த திட்டத்தின் மூலமாக நிதி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்சியல் ரீதியாக தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2016, கரண்ட்லி 2026, 10 வருஷம் முடிஞ்சு. இந்த ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டங்கள் ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் நல்ல ஒரு வெற்றிகரமான தடத்தையும் பதிச்சதுனால இதுக்கு 2ஆம் கட்டமாக கூடுதலாக ஒரு 10,000 கோடி, அவ்வளோங்க, 10,000 கோடி மூலதன நிதியை ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அப்போ இந்த டேட்டா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புத்தாக்க இந்தியா திட்டம் மத்திய அரசு எப்போ கொண்டு வந்ததுன்னா 2016. நோட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து, சட்டமன்றத்தில் ஏஐ அடிப்படையிலான டிஜிட்டல் வருகை பதிவை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். அப்போ ஆந்திர பிரதேசத்தில் சட்டமன்றத்தில் பாருங்கள், சட்டமன்றத்தில் ஒரு டிஜிட்டல் வருகை பதிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்க ஸ்டேட்னா ஆந்திர பிரதேசம். அப்போ ஆந்திர பிரதேசத்துடைய தற்போதைய முதல்வர் என் சந்திரபாபு நாயுடுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வழக்கம் போல் ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய அனிமல் தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட்டோடைய பேர்டு, அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கன்வே பண்ணுறோம். அந்த வகையில் ஆந்திர பிரதேசனுடைய மாநில வழங்க இருக்கக்கூடிய புல்வாய் அல்லது கருமானது ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய ஸ்டேட் அனிமலாக இருக்குது. ஸ்டேட் பேர்டு, அதாவது மாநில பறவையாக ரோஜா வளைய கிளிகள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பச்சை கிளின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிங்க. அடுத்து, பிஎம் ரகாத் திட்டத்துடைய விரிவாக்கம். இந்த ரகாத்ன்ற தெரிஞ்சுங்க, பிஎம் பிரதான் மந்திரி. ரகாத்னா ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷோர்டு
அஷோர்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது சாலை விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதி மற்றும் உறுதியளிக்கப்பட்ட சிகிச்சை. இமேஜ் பாருங்கள், இதான் பிஎம் ரகா திட்டம். கிட்டத்தட்ட ரூபாய் 1.5 லட்சம் வரை ஒரு கட்டணமில்லாத சிகிச்சையை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, பிஎம் ரகா திட்டம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்? 1.57 வரைக்கும் இலவசமாக நம்ம கட்டணமில்லா சிகிச்சை வந்து சாலை விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்திங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் ரகாத்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அசோர்ட் ட்ரீட்மெண்ட்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து முக்கிய தினங்கள். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 15 நோட் பண்ணிக்கங்க. இமேஜும் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடலாமா? நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில். புத்தாக்க இந்தியா திட்டம், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசு எப்போ கொண்டு வந்தாங்க? 2016. சட்டமன்றத்தில் ஏஐ அடிப்படையிலான டிஜிட்டல் வருகை பதிவை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். பிஎம் ரகா திட்டத்துடைய விரிவாக்கம், ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அசோர்ட் ட்ரீட்மெண்ட். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் பிப்ரவரி 15 தெரிஞ்சு வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அவர்ஸ் கிளாஸ் வந்து முடித்ததுமே இதற்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யோகா டீச்சிங் டெலிகிராமில் இருக்கும், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். இதுபோக மந்த்லி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி கரண்ட் அவர்ஸ் முடியாமே மந்த்லி எண்டில் பிப்ரவரி சார்ந்த ஒரு 150 டேட்டா கரண்ட் அவர்ஸ், முக்கியமான 150 கரண்ட் அவர்ஸோடைய ஒன்லைனை நடத்தி அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். ஒரு டெஸ்ட்டும் வச்சோம், ஒரு பிப்ரவரி எண்டு முடித்தோடனே ஒரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப்பும் நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வரக்கூடிய தேர்வுகளுக்கு நிறையா கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியாக போடுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.